First வந்து இந்த question என்னன்னா differentiate y is equal to log of root x minus 1 minus root of x plus 1. இந்த differentiate பண்ணிட்டு இங்க என்ன ப்ரூவ் பண்ணனும்னா dy by dx is equal to minus 1 by 2 root of x square minus 1 ன்னு வருது. So first நான் இங்க என்ன டெக்னிக் போட்டுருக்கேன்னா இந்த root of x minus 1 minus root of x plus 1 வந்து t ஆ அசைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த t ஐ வந்து with respect to x differentiate பண்றேன். அப்படி பண்ணும்போது root x minus 1 differentiate பண்ணா 1 by 2 root x ன்னு வரும். இங்க x வந்து x minus 1ங்கிறதுனால அப்படியே போட்டு நெக்ஸ்ட் மைனஸ் திருப்பி root x differentiate பண்ணா 1 by 2 root x நீ x வந்து x plus 1 சோ அத அப்படியே போட்டுக்க 1 by 2 root of x plus 1 இங்க 1 by 2 வந்து காமனா இருக்கிறதுனால அத அப்படியே வெளிய எடுத்துட்டேன். அத தனியா எக்ஸ்பிளைன் பண்ணு இந்த சைடு ரைட் சைடு. புரியல. You can explain that how you are derived that derivative I mean differentiation. அது இந்த separately. First வந்து t is equal to root x minus 1 minus root x plus 1 வந்திருக்கு. அத வந்து with respect to x differentiate பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா d of d by x t ஐ with respect to x differentiate பண்ணும்போது என்ன வரும்னா root x differentiate பண்ணா நமக்கு வந்து 1 by 2 root x வரும். நீ x வந்து x no you explain further root x how you can put root x x power 1 by 2 ஓ அப்படி x power root x எப்படி எழுதலாம்னா x power 1 by 2 ன்னு எழுதலாம். அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1 by 2 into இங்க கொடுத்திருக்கிறது x minus 1 root x minus 1 so you have to convert it into x minus 1 whole power 1 by 2 okay root of x minus 1 கொடுத்திருக்காங்க. அத வந்து நான் வந்து x minus 1 the whole power of 1 by 2 ன்னு போடுறேன். நெக்ஸ்ட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1 by 2 into x minus 1 minus 1 by 2 ன்னு வரும். கரெக்ட்டா சார்? So what is the formula you have adopted? x power என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா n power x into n minus 1 ன்னு வரும். Okay. x வந்து x minus 1 n வந்து 1 by 2. Okay. நெக்ஸ்ட் x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான் வரும் x plus 1 to the power 1 by 2 1 by 2 இந்த சைடு கொண்டு வந்து x அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட் 1 by 2 வந்து -1 ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -1 by 2 ன்னு வரும். இப்போ இது இங்க போடுமா சார்? இது ஃபர்தர் ஃபுல்லா முடியாது. நெக்ஸ்ட் dt இது பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 1 by 2 into x minus 1 minus 1 by 2 minus திருப்பி root x plus 1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by 2 into x power minus 1 minus 1 by 2 ன்னு அது கரெக்ட்டா நீ போடுறது x plus 1 எப்படி x minus 1 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க 1 by 2 you have to be very alert in plus minus proceed. நெக்ஸ்ட் இங்க வந்து 1 by 2 காமனா இருக்கிறதுனால அத வெளிய எடுத்துறலாம். 1 by 2 into x minus 1 power minus 1 by 2 minus x plus 1 power minus 1 by 2. நெக்ஸ்ட் இங்க வந்து minus 1 by 2 எப்படி போடலாம்னா x power minus 1 power minus 1 by 2 எப்படி போடலாம்னா 1 by x minus 1 power 1 by 2 ன்னு போடலாம். power 1 by 2 னா வேற ஒண்ணும் இல்ல 1 by x minus 1 the whole root. நெக்ஸ்ட் அத அப்படியே போடலாம். So you are reciprocating. 1 by root of x minus 1 minus திருப்பி இத ரெசிப்ரோகேட் பண்ணா x plus 1 power minus 1 by 2 is equal to root x plus 1 power 1 by 2 power 1 by 2 ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல 1 by whole root of x plus 1. திருப்பி அதை இங்க அப்படியே போட்டுக்கலாம். அதுதான் நமக்கு இங்க வந்திருக்கு. இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து
நம்ம வந்து y-ய வந்து மீன் இந்த வேல்யூ வந்து நம்ம t ன்னு அஸ்யூம் பண்ணா क्वेश्चन என்ன பண்ணுதா இதுதான் y = log of இத நம்ம t ன்னு அஸ்யூம் பண்ணிருக்காங்க சோ எப்படி வரும்னா y = log of t log டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வந்து 1/t ன்னு கிடைக்கும் அது அப்படியே போணும் நெக்ஸ்ட் நமக்கு வந்து क्वेश्चन படி dy/dx கண்டுபிடிக்கணும் dy/dx என்னன்னா dy/dt * dt/dx ன்னு வரும் நெக்ஸ்ட் நமக்கு dy/dt வேல்யூ தெரியும் 1/t இங்க t ஓட வேல்யூ என்னன்னா √(x - 1 √(x+1) அத தான் இங்க போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் dt/dx நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் அது வந்து என்னன்னா 1/2 * 1/√(x - 1 1/√(x+1) நெக்ஸ்ட் இங்க வந்து 1/2 வந்து இங்க ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான் சோ அப்படி எடுத்துட்டோம்னா 1/2 * 1 இங்க என்ன இருக்குன்னா √(x - 1 √(x+1) இருக்கு நெக்ஸ்ட் பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா அந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணு நெக்ஸ்ட் இங்க பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா 1/√(x - 1 1/√(x+1) இருக்கு அத வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் நம்ம ஏன் பண்றோம் ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு நியூமரேட்டர்ல வந்து √(x - 1 √(x+1) வந்து அத கேன்சல் பண்ண முடியும் அது எதுக்காக பண்றோம் அப்பதான் இத ப்ரூவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு இந்த பெட்மாஸ் கான்செப்ட் ஆர் போர்ட்மாஸ் கான்செப்ட்ல பேரந்தசிஸை ஒர்க் அவுட் பண்ணணும் பிராக்கெட் உள்ள உள்ளதை சால்வ் பண்ணணும் பிராக்கெட்ல உள்ளது என்னது அது ஒரு ஃப்ராக்ஷனோட subtraction so அதை solve பண்றப்ப we have to take the LCM so you are taking LCM proceed you have to say I am taking LCM okay இங்க வந்து நான் LCM எடுக்க போறேன் இப்போ ஏன்னா இதுதான் parenthesis குள்ள இருக்குது இத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும் சோ அத சால்வ் நமக்கு அந்த LCM எடுக்கும்போது என்ன வரும்னா √(x+1 - √(x - 1 by √(x - 1 √(x+1) 1/2 into 1/√(x - 1 √(x+1) நெக்ஸ்ட் இத வந்து இதோட கேன்சல் பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணனும்னா நான் வந்து மைனஸை வெளில எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும்னா √((x +1 +√(x - 1) இருக்கும் பை இத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னா x² - 1 இத வந்து இதுக்கே இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் படி நான் போட்டுக்கிறேன் அப்படி போட்டா நமக்கு என்ன வரும்னா x - 1 √(x + 1 √(x² - 1 இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும் மிச்சம் இருக்கிறது என்னன்னா இந்த மைனஸ் இந்த 1 ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா -1/2 into இங்க 1 இருக்கும் 1/√(x² - 1 நெக்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் ஃபைனலா -1/2 இந்த x² - 1 ஓட √(x² - 1 ஓட மல்டிப்ளை பண்ணா 2 into x² - 1 சோ இது வந்து என்னன்னா dy/dx dy/dx equal to -1/2 √(x² - 1 அவ்வளவுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த क्वेश्चन what are the key concepts in this problem and what are the misconcepts first வந்து இத நல்ல திக்கா போடு first வந்து இது வந்து இந்த பார்ட்ட மட்டும் நம்ம x க்கு இதுவா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dt/dx so what is that rule
செயின் ரூல். ஆக்சுவலாக செயின் ரூல் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அந்த செயின் ரூல் சொல்லுது இந்த dy/dx அதை பாக்ஸ் அவுட் பண்ண. நெக்ஸ்ட் வந்து இங்க பெட்மாஸ் ரூல் படி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். இதுதான் எங்க யூஷுவலா வர மிஸ்கான்செப்ட். ஸோ இதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபுல்லாக அந்த ப்ராக்கெட்னா பெரிய ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட் சார், ஸ்கொயர் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து இங்க சைன் கன்வர்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். அப்பதான் இதையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அங்க ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ ப்ராப்ளம் இனிஷியலாகவே அந்த இடத்துல லாகரிதம்னு வருது. அங்கே ஒரு மிஸ்லீடிங்காக நமக்கு வரும். என்னது அது? லாக வந்து ஹோல இதோட எடுக்கலாம் நம்மளுக்கு தோணும். பட் அப்படி எடுக்கக்கூடாது. இல்லை அந்த ரூல் பேர் என்ன ஜென்ரலாக? அதாவது இங்கே மிஸ்கான்செப்ட் அப்படின்னு வருது. கோஷன்ட் ரூல், லாகரிதம் கோஷன்ட் ரூல்னா என்ன? இது அழைச்சிடும் ரைட் சைடில் அலை, ரைட்டில் அழைச்சிடலாம். So explain the quotient rule and you have to prove that it is not quotient rule. Quotient rule cannot be applied here. Log A by B is equal to log of A minus log of B வரும். எப்பவுமே இங்க log of A இங்க இருக்கிறது என்னன்னா log ஓட ஃபங்க்ஷன், அதாவது log ஓட ஃபங்க்ஷன். பட் இங்க வந்து நமக்கு என்ன இருக்குன்னா log வந்து வெளில எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து log of A minus log of B வந்து எப்பவுமே வந்து நம்ம whole log of A minus B ன்னு எடுக்கக்கூடாது. இந்த பண்ணு இப்படி எடுக்கக்கூடாது. ரெட்ல எது ஏன் எடுக்கக்கூடாது? ஏன்னா எப்பவுமே log வந்து A ஓட ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்பவுமே ஹோலா வெளில எடுக்கக்கூடாது. இப்போ எப்படி சைன் ஹோலா வெளியில எடுக்கிறதுனா என்ன? லாக வந்து A ஓடையும் திருப்பி B ஓடையும் ஃபங்க்ஷனா எடுக்கிறது. அங்க ஆக்சுவலா என்ன பண்றோம்? ஒரு பிராக்கெட்டுக்கு வெளியில எடுக்கிறோம்னாக்கா what do you mean by that? காமனா எடுக்கணும். அதான் அது பேர் என்ன? காமனா எடுக்கிறதுக்கு பேர் என்ன? ஜிசிடி. ஜிசிடி அங்கே எடுக்கிறோம். ஸோ அதை வந்து ஜிசிடி மாதிரி ஹேண்டில். லாக் இஸ் நாட் ஜிசிடி ஹியர். அதனால தட் இஸ் நாட் ஈக்குவல் டுன்றதை போட்டு லாக் ஏ மைனஸ் லாக் பி இஸ் நாட் ஈக்குவல் டு லாக் ஆஃப். புரியுதா? ஸோ நம்ம லாகை பார்த்தோன்னா டிஃப்ரென்சியேஷனில் அந்த ஞாபகம் தான் வரும். படான கோஷன் ரூலில் போட்டு அங்கே கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம் அதை. இப்போ புரியுதா? ஸோ இதுதான் இது முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல அந்த லாகரிதமிக் ஆஸ்பெக்ட் வந்து கவனமாக இருக்கணும். ஓகேவா? ரைட். தேங்க்யூ.